வணக்கம். நம்ம தமிழ்மதி வில்லேஜ் ஃபுட் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நம்ம சேனலில் இன்றைக்கி ரொம்பவே டேஸ்ட்டாக, ரொம்பவே சிம்பிளாக, ரொம்ப சுவையாக, அட்டகாசமான எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி தமிழ்மதி வில்லேஜ் ஃபுட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டன் அழுத்திக்கோங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்கள், பார்க்கவே நல்லா திக்காக சூப்பராக எம்மியாக எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க. நம்ம இந்த எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாங்க. பாருங்கள், நல்லெண்ணெயில் பூண்டு சேர்த்து நல்லா வதக்கியாச்சுங்க. இப்போ சின்ன வெங்காயத்தை சேர்த்து வதக்கிக்கலாங்க. நம்ம இன்றைக்கி எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு பார்த்திங்கன்னா செலவு அரைச்சி வைக்க போகிறோம். சின்ன வெங்காயம், வெள்ளைப்பூண்டு, தக்காளி, கருவேப்பிலை, மசாலாத்தூள் பார்த்திங்கன்னா மிளகாய்த்தூள், மஞ்சத்தூள், மல்லித்தூளுங்க. துருவின தேங்காய் கொஞ்சம் சேர்த்து வதக்கிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா வெங்காயம் ஓரளவு வதங்கி வந்துருச்சுங்க. நம்ம இப்போ தக்காளியை சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. தக்காளி வதங்கி வந்துருச்சுங்க. கருவேப்பிலை சேர்த்து வதக்கிக்கலாம். குழந்தைங்களாம் பார்த்தீங்கன்னா கருவேப்பிலையை ஒதுக்கி வச்சுருவாங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடாதுங்கிறக்காண்டி தான், கருவேப்பிலையோட சத்து கிடைக்கணும் அப்படிங்கிறக்காண்டி தான் நான் எல்லா புளிக்குழம்புலையுமே, எல்லா செலவு குழம்புலையுமே நான் அந்த மாதிரி கருவேப்பிலை சேர்த்துக்குவேன். இது வந்து தனி ஃப்ளேவர்லாம் இல்லைங்க, சூப்பராகவே இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா மிளகாய்த்தூள், மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாங்க. வதங்கி வந்துருச்சுங்க. நம்ம இப்போ மல்லித்தூள் சேர்த்துக்கலாங்க. மல்லித்தூள் சேர்த்து நல்லா வதக்கி விட்டாச்சுங்க. பச்சை வாசனம் போயிடுச்சு மசாலாத்தூள்லாம். இப்போ நம்ம துருவி வச்ச தேங்காயை சேர்த்து இந்த இளம் சூட்டிலே வதக்கிக்கலாங்க. நல்லா வதங்கி வந்துருச்சுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த செலவை ஆற வச்சு அரைச்சி எடுத்துக்கலாங்க. மண் சட்டி சூடாயிடுச்சுங்க. கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்து நம்ம கத்திரிக்காயை எண்ணெயிலே வதக்கி எடுத்துக்கலாம். பாருங்க, கத்திரிக்காயை இந்த மாதிரி நாலாக கீறி வச்சுக்கோங்க. கத்திரிக்காய் ஓரளவு எண்ணெயில் வதங்கி இருக்குங்க. இன்னும் கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுட்டு தனியாக எடுத்து வச்சிடலாம். தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுட்டு நம்ம இதே மண் சட்டிலே குழம்பு வைக்கலாங்க. தாளிப்புக்கு பார்த்திங்கன்னா கடுகு, உளுந்து, வெந்தயம், கருவேப்பிலை சேர்த்து தாளிச்சிருக்கீங்க. வெள்ளைப்பூண்டு, பெரிய வெங்காயம் 1 கட் பண்ணி சேர்த்துருக்கீங்க. தக்காளி 1 சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாங்க.
பாருங்க நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்ச செலவுகளை சேர்த்துக்கலாம். நம்ம மிக்சியில் கொஞ்சம் தண்ணி சேர்த்து செலவோட கலந்துக்கலாங்க. பாருங்க நம்ம தண்ணி சேர்த்து கலந்தாச்சு. இப்போ கத்திரிக்காய் சேர்த்துக்கலாம். நுரக்கட்டி வர நேரத்தில் தாங்க நான் கத்திரிக்காய் சேர்க்குறேன். பாருங்கள் குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க. கொஞ்சம் மூடி போட்டு வைக்கலாம். இப்போ பாருங்கள் நல்லா கொதிச்சு வந்துக்கிட்டு இருக்கு. நம்ம ஒரு நல்லா கலந்து விட்டுட்டு கரைச்சி வச்சிருக்க புளி தண்ணீர் கொஞ்சமாக சேர்த்துக்கலாங்க. இந்த எண்ணெய் கத்திரிக்காய் குழம்புக்கு பார்த்தீங்கன்னா புளி கொஞ்சமாக சேர்த்தா போதுங்க. அதனால் நான் கொஞ்சமாக கரைச்சி வச்சிருக்க புளி தண்ணியை சேர்த்துக்கிறேன். புளி தண்ணி சேர்த்து கொஞ்சம் கலந்து விட்டுருங்க. பாருங்கள் சூப்பராக இருக்குது. நம்ம ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு வைக்கலாங்க. எல்ஜி பெருங்காயத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கலாங்க. பாருங்க நல்லா குழம்பு சுண்டி வந்திருக்கு. நல்லா கொதிச்சு நம்ம எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க. நீங்களும் இதே மாதிரி வீட்டில் குழம்பு செய்து பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம தமிழ்மதி வில்லேஜ் ஃபுட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மறக்காமல் பெல் பட்டன் அழுத்திக்கோங்க. தேங்க்யூ.